ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் வீக்கெண்ட்ஸில் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக சமைச்சு நல்லா வாசனை பிடிச்சி நிதானமாக ரைஸோடு சாப்பிடக்கூடிய மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செம்மி ரெசிபீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டன் 1 கிலோ எடுத்துக்கோங்க. அதில் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 கையளவு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் ஊறவும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த மட்டனை போட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 இல்லை 4 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் கசகசா 1 டீஸ்பூன் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் கொத்தமல்லி விதை 3 டேபிள் ஸ்பூன் போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி நல்லா வாசனை வரவும் சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இப்போது பட்டை 3, லவங்கம் 4 இதோடு சேர்த்துக்கோங்க. லேசாக வறுத்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 10 இதோடு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வாசனை வரும். இதில் வெங்காயம் 1 கையளவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா லேசாக வதக்கிட்டு தேங்காய் துருவல் 1 கப் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக கலர் மாறவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இதை கொஞ்சம் ஆற விடுங்க. மசாலா எப்போவுமே நல்லா ஆற விட்டு தான் அரைக்கணும். இப்போ ஊற வச்ச கசகசாவோட இந்த மசாலா சேர்த்து நல்லா மெத்துன்னு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடாகவும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு பொரிய விடுங்க. இதில் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 2 மீடியம் சைஸ் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் லேசாக வதங்கவும் தக்காளி 1 மீடியம் சைஸ், பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. இதோட மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கவும் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போக வதக்குங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் இதோடு சேர்த்து ஒரு கொதி வரவிடுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதோட அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி இதோட நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வீடே மணக்கும் பாருங்க. இப்போ இதோட வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இதோட முடியலங்க. இப்போ ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை பொரியவும் காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி போட்டு நல்லா தாளித்து
கொதிச்சிட்ருக்கிற குழம்புல ஊற்றுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த குழம்ப கொஞ்சம் ஆறுன சாதத்தில் சூடான குழம்ப ஊற்றி மசாலா வாசனை மூக்கு தொலைக்க ஆற அமர சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சா அடுத்த வாரத்துக்கான தெம்பு உடம்புல வந்துடும். இது இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் காமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். SLV செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.